لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال نبينا صلى الله عليه وسلم في حديث رواه عن أنس رضي الله عنه غلا السعر على عهد رسول الله صلى الله عليه وسلم فقالوا يا رسول الله سعر لنا فقال إن الله هو المسعر القابض الباسط الرزاق وإني لأرجو أن ألقى ربي وليس أحد منكم يطلبني بمظلمة في دم ولا مال أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவுத் தாபிஈன்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வதைக்கும் விலையேற்றம் ஓர் இஸ்லாமிய பார்வை என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை, சில வழிகாட்டல்களை இன்றைய உரையில் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, இன்றைக்கு விலையேற்றம் என்பது பொதுவாக எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது. கடந்த 10-12 ஆண்டுகளில் விலை என்பது 100%, 150% எல்லாம் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நன்றாக தெரியும். சமையல் பொருட்கள், சமையல் எண்ணெய், இது போன்ற பொருட்களுடைய விலை ஒரு 10 ஆண்டுக்கு முன்பும் இப்பொழுதும் நீங்கள் கொஞ்சம் ஒப்பாய்வு செய்து பார்த்தால் நான் சொல்கிற அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 100%, 150% எல்லாம் உயர்ந்திருப்பதை பார்க்கிறோம். விலையேற்றத்திற்கு வழிகோலக்கூடிய வகையில்தான் பெரும்பாலும் அரசு பாலிசிகளை வகுக்கின்ற சூழ்நிலையையும் நாம் பார்க்கிறோம். விலையேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில்தான் அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் பாலிசிகளும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான விஷயங்களில் மானியங்களை வெட்டுவதன் மூலமாக, மானிய குறைப்பு செய்வதன் மூலமாக அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு மக்களை அரசாங்கமே ஆழ்த்துகிறது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். உணவு மானியம், உணவு மானியத்திற்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட தொகை இப்பொழுது கடந்த இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உணவு மானியத்தில் மட்டும் எவ்வளவு வெட்டு வருதுன்னா 46% மேலே வெட்டு வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட உரமானிய தொகைக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரமானியத்திற்கும் இடையிலான வித்தியாசம் 46%, 46.13% குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் 67% மக்கள் ரேஷன் பொருட்களால் வயிற்றை கழுவக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உணவுப் பொருள்களுக்கான மானியத்தை குறைத்தால் அப்போ என்னாகும்? அதிக விலை கொடுத்து உணவுப் பொருளை வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு, கட்டாயத்திற்கு நான் சொல்கிற அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்ரோலிய பொருள் மானியம்.
அல்லது எரிவாயு மானியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட தொகைக்கும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகைக்கும் இடையில வித்தியாசம் எவ்வளவு வருதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 68.19%. அதாவது 50% மேல குறைச்சிருக்கான். 68% குறைச்சிருக்கான். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்லையும் இந்த 2026-27 பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து 68%க்கும் அதிகமான தொகையை குறைத்திருக்கிறார்கள், வெட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்ன, எல்லா பொருட்களுடைய விலையை நிர்ணயிப்பது பெட்ரோல் தான். அப்ப எனவே அந்த பொருளை விலை கூட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் அனைத்து பொருட்களுடைய விலையேற்றத்தையும் தடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அரசாங்கம் வகுக்கக்கூடிய பாலிசிகள் இவையும் கூட விலையேற்றத்திற்கு பெரிய அளவில் வழிகோலக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி அநேகமாக 2-3 வாரத்துக்குள்ள இருக்கும், பிரதமர் நாட்டு மக்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுத்தார். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள், வெளிநாட்டு கொண்டாட்டங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், நீங்க உள்ளூர்லேயே சுற்றுலாவை வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளூரிலேயே நீங்கள் கொண்டாட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள், அப்பதான் நம்ம காசு வெளிநாட்டுக்கு போகாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறதை குறைச்சிருங்க, ஏன்னா தங்கத்துக்கு நாம் பெரிய அளவில் இறக்குமதியை தான் சார்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமையல் எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, ஏன்னா சமையல் எண்ணெயை நம்ம வெளிநாடுகள்ல இருந்தா என்ன செய்யறோம், இறக்குமதி பண்றோம். அதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி அதிகமாக கொடுக்க வேண்டிய நெருக்கடி நமக்கு வருது. அதே மாதிரி இறக்குமதி பொருட்களை நீங்க என்ன செய்ய, வெளிநாட்டு தவிருங்க, அதை சுதேசி பொருட்களை உள்நாட்டு உற்பத்திகளையே நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பெட்ரோலிய பயன்பாடுகளை குறைங்க, தனித்தனி ஆட்களாக கார்ல போகாதீங்க, தனித்தனி ஆட்களாக வண்டியில போகாதீங்க, 2 வீலர்ல போகாதீங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம பெட்ரோலை எரிபொருளை எரிபொருளை நாம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்குது. 2வது தட்டுப்பாடு வேற இருக்குது, விலை உயர்வு வேற இருக்குது. இப்படிலாம் சொன்னதை நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு இது எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு பெரிய நெருக்கடியில், பொருளாதார சவாலில் நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு இது சுட்டி காட்டுகிறது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விலையேற்றம் என்பது பெரிய அளவில் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த விலையேற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார சவால், நெருக்கடி, இப்படியான ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் இது குறித்து நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடப்பாடும் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையில நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, விலையேற்றம் என்பதும் ஒரு விதமான சோதனை தான், அதுவும் ஒரு முசீபத், சோதனை தான். அதாவது விலையேற்றம் வியாபாரிகளுக்கு நிறைய லாபத்தை தானே கொடுக்கும் அப்படி நீங்க பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு வகையில் அது நெருக்கடியாகத்தான் அமைக்கும். ஏன்னா அவங்க அதிகமான விலை கொடுத்து பொருளை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதுல சில நெருக்கடிகள் வரும். பொதுவாக விலையேற்றம் என்பது அது ஒரு சோதனை தான். அது நம்முடைய பணத்துக்கு மரியாதையை குறைத்து விடுகிறது. நம்ம கையில் வச்சிருக்கிற பணத்துக்குள்ள மரியாதை குறைஞ்சிருக்கு. விலையேற்றத்துக்கு முன்னாடி 100 ரூபா கொடுத்து எந்த பொருளை வாங்குறோமோ அதை விலையேற்றத்திற்கு பிறகு 120 ரூபா கொடுத்தா தான், அல்லது 150 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடிகிற சூழ்நிலை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இப்பவும் எனக்கு தெரியுது, சில உணவகங்களில் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு, அதாவது இந்த போர் நெருக்கடி வருவதற்கு முன்பு 50 ரூபாய்க்கு காலை உணவு சாப்பிட்ட நான் இன்றைக்கு அதே பொருளை அதே உணவகத்தில் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் 75 ரூபாய் என்னால் கொடுக்க வேண்டியது, 75 ரூபாய் கொடுக்க வேண்டியது, 50% உயர்வு. இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ நமக்கு கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தினுடைய மரியாதையை இந்த விலையேற்றம் என்பது குறைத்து விடுவதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு வகையான ஒரு சோதனை தான். வறுமை பரவல் ஏற்படுகிறது, வேலையில்லா திண்டாட்டம்,
திருட்டு, கொள்ளை, வழிப்பறி போன்றவற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி நடுத்தர வர்க்கம் ஏழையாகுவதும், ஏழைகள் பரம ஏழைகளாக ஆகுவதும், இப்படியான பல நெருக்கடிகள் இந்த விலையேற்றத்தின் மூலமாக, பொருளாதார நெருக்கடி மூலமாக ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் சோதனைகள் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி எந்த ஒரு சோதனையும் அது மனித சமூகத்தில் நடைபெறுகின்ற தீமைகளுடைய விளைவு என்பதையும் குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. மா அசாபக்கும் மின் முசீபத்தில் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் எந்த தீமையை செய்தனவோ அதனுடைய விளைவுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்று சொல்லப்படுகிறது. அப்போ எனவே நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம் என்ன தப்பு பண்ணவோ தெரியலையே, இன்னைக்குள்ள நெருக்கடிக்கு தேவையில்லாத உலக நாட்டாமை, உலக வல்லரசனுடைய அந்த போர் தான் காரணம் அப்படின்னு இருந்தால் கூட அது நம்ம வரைக்கும் ஏன் பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா, நாம் இப்படி புரிஞ்சுக்கணும். அதை நாம் எங்கேயோ கோட்டை விட்டிருக்கிறோம், எங்கேயோ நாம் தவறு செய்திருக்கிறோம். அந்த தவறுடைய விளைவாக இறைவன் இப்பொழுது பொருளாதார நெருக்கடியையும் சவால்களையும் ஏற்படுத்தி நம்மை சோதிக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள, இது குர்ஆனுடைய முதலாவது வழிகாட்டுதல். இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விலையேற்றத்தை பற்றி வருகிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை விலையேறிச்சு. சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கலஸ்ஸிஹ், மதீனாவில் விலை ஏற்றம் அதிகமாக ஆகிவிட்டது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சக்திர்லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு நீங்கள் விலையை நிர்ணயம் செய்து கொடுங்கள் அல்லது விலையை கட்டுப்படுத்தி கொடுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார். அப்போ பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹுவல் முஸத்திர், விலையை நிர்ணயிப்பவனும் கட்டுப்படுத்துபவனும் அல்லாஹ் தான். அல் காபிது அல் பாசித்து அர் ரஸாக், விலையை, அதாவது பொருளாதாரத்தை சுருக்குபவனும் அவன்தான், விரிப்பவனும் அவன்தான். வாரி வாரி வழங்குபவனும் அவன்தான், தாராளமாக தருபவனும் அவன்தான், இறுக்கி விடுபவனும் அவன்தான். அதனால இந்த விஷயத்தில் என்னால் தலையிட முடியாது. இயற்கையாக விலையேற்றம் நடந்திருப்பதனால் நான் புகுந்து இதை சீர்குலைக்க விரும்பவில்லை. நான் அப்படி செஞ்சேன்னு சொன்னா யாராவது ஒரு தரப்புக்கு அது பாதிப்பாக ஆகிவிடும். எந்த தரப்புக்கும் நான் பாதிப்பை ஏற்படுத்தாமல், அவர்களுடைய உடலிலோ உயிரிலோ உடைமைகளிலோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால நான் இதில் தலையிட மாட்டேன் என்று சொல்ல சொன்னேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், இயற்கையாக நடந்த விலையேற்றமாக இருந்தால் அதை அரசு தலையிட்டு, தலைவர் தலையிட்டு குறைக்கும் போது என்ன ஆகும்னா, வணிக தரப்பு பாதிக்கப்படும். பொதுமக்களுக்கு லாபமாக இருக்கலாம், ஆனால் வணிகர்களுடைய தரப்பு பாதிக்கப்படும். அப்போ ஒரு தரப்பு பாதிப்பு வரக்கூடிய அந்த சூழ்நிலை நான் ஏற்படுத்தக்கூடாது. நான் அப்படி ஏற்படுத்தினேன்னா நாளைக்கு மறுமையில் அந்த தரப்பு அல்லாஹ்வுக்கு முன்னால் இப்படி எங்களுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டார் என்று என் மீது அல்லாஹ்ட்ட நீங்க என்ன செய்வீங்க, குற்றப்பத்திரிக்கை வாசிப்பீங்க. அப்படி நான் இருக்கணும்னு விரும்பல. நான் அல்லாஹ்வை எந்த விதமான முறையீடும் இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், பொருளாதார நெருக்கடி என்பது, பருக்கள் என்பது வியாபாரிகளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் செட்டிங் அடிப்படையில் உள்ளுக்குள்ள அவங்க பேசி வச்சுக்கிட்டு செயற்கையான முறையில் பருக்களை அவர்கள் ஏற்படுத்தி விலையேற்றத்தை உருவாக்குவார்களே, ஆனால் அப்பொழுது என்ன செய்யணும், அரசாங்கம் தலையிட வேண்டும், அரசு தலையிட வேண்டும். புரிஞ்சுங்களா? தலையிட்டு அதை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான விஷயம். அப்படி கட்டுப்படுத்த தவறலைன்னா, தவறிட்டா மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் போய்விடும். அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. கிபி 11வது நூற்றாண்டில் அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் பகதாதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இஸ்லாமிய பொற்காலம் அப்பாசியாக்களுடைய ஆட்சிகளை பகதாத் என்பது மிகப்பெரிய ஒரு தலைநகராக இருந்தது, முன்னேறிய ஒரு பகுதியாக அது இருந்தது. எல்லா விதமான வளங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் உள்ள ஒரு பெருநகரமாக பகதாத் இருந்தது. அதனால பகதாதை குறிப்பிட்டு சொல்றேன்.
அந்த பகதாதுல கிபி 11ஆவது நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய விலையேற்றம் வந்தது. வரலாறு சொல்லுது, விலையேற்றம் வந்தது. அந்த விலையேற்றத்தின் போது மக்கள் படாத பாடுபட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, உணவுப் பொருள் கிடைக்காமல் கொஞ்சம் உணவுப் பொருள் நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த சென்னையில வெள்ளம் வந்துச்சு பாருங்க. இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் 1/2 லிட்டர் பால் 250 ரூபா வந்துச்சு. கண்ணால நான் பார்த்தேன். 1/2 லிட்டர் பால் 250 ரூபா. அப்போ இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது என்ன செஞ்சிருக்கணும் சொன்னா, விலை தாறுமாறாக ஏறிடும். அப்படி தாறுமாறாக ஏறினதுல உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் பகதாதுல மக்கள் மிகப்பெரிய கஷ்டப்பட்டாங்க. இத்தனைக்கும் வளமிக்க ஒரு பகுதி, வாய்ப்பும் வசதியான பகுதி. எந்த அளவுக்கு நான் போக போக பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் இலைதலைகளை பறித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. பூனைகளை, நாய்களை, இன்னும் எழுதுறாங்க, இறந்து போன உடல்களை கூட, மனித உடல்களை கூட வெட்டி எடுத்து சமைத்து சாப்பிடக்கூடிய அகோரங்களும் நடந்தன என்று வரலாறு. அப்போ விலையேற்றம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்குது பாருங்க, அது சாதாரண பாதிப்பு இல்லை, மோசமான பாதிப்பு. அப்போ அது ஒரு சோதனைன்னு இஸ்லாம் சொல்லுது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இயற்கையாக ஏற்பட்டால் அதில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் செயற்கையாக ஏற்படும் போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அதனாலதான் இன்னைக்கும் எசென்சியல் கமாடிட்டிஸ் சொல்லி சில பொருட்கள் இருக்குது. உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், சமையல் எண்ணெய், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற இந்த பொருட்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எசென்சியல் கமாடிட்டிஸ் சொல்லுவாங்க. இதுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது. இன்னைக்கும் அரசாங்கத்துக்கு சட்டம் இருக்குது. என்னன்னா, இந்த மாதிரியான பொருட்களை அளவுக்கு அதிகமாக ஸ்டாக் வைக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக ஸ்டாக் வைக்க முடியாது, அரசாங்கமே அதை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்களாக அரசாங்கமே இதை வகைப்படுத்துகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2020 இந்த சட்டத்தை தான் இப்ப இருக்கிற அரசு, அன்னைக்கு அதான் அரசு, இப்ப இருக்கிற அரசு இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிற இந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தாங்க. வேளாண் சட்டங்கள் ஒரு 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு சட்டம் தான் இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 2020. அதாவது இந்த உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற இது மாதிரியான பொருட்கள்லாம் அத்தியாவசிய பொருள் கிடையாது அப்படின்னு அந்த அத்தியாவசிய பொருள் சட்டத்திலிருந்து இதெல்லாம் நீக்கினாங்க. அது இல்லாம அதனுடைய இருப்பு வரம்பை தூக்குறாங்க. அதாவது இவ்வளவுதான் இருப்பு வைக்க முடியும், ஸ்டாக் வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த சட்டத்தையும் சேர்த்து தூக்குனாங்க. ஆனா அந்த சட்டத்துக்கு தான் கடுமையான எதிர்ப்பு, விவசாயிகளோட எதிர்ப்பு ஒரு வருஷ காலம். பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள்லாம் டெல்லி நடுரோட்டில் படுத்து கிடந்து மிகப்பெரிய சட்டம் போட்டாங்கல்ல, போராட்டம் நடத்தினாங்கல்ல, அப்பதான் இது நடந்துச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அடிப்படையான பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு அரசாங்கங்கள் தங்களுடைய திட்டங்களையும் பாலிசிகளையும் கொண்டு வரும்போது அது மக்களுக்கு பேராபத்தை, பேரிடரை ஏற்படும், பெரிய ஹியூமன் டிசாஸ்டர் ஏற்படும். அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் மேற்கொள்கிறது என்று பார்க்கிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செயற்கையாக ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அதனாலதான் 1955 எசென்சியல் கமாடிட்டிஸ் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அது போயிட்டு போதிப்போம். நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட இந்த விலையேற்றத்தின் போது அதை கட்டுப்படுத்த சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. இயற்கையாக நடந்தா நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்ற ஸல்லல்லாஹு கையை வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் நாம் இந்த இடத்தில் வேறு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். விலையேற்றத்தின் போது மக்கள் அவர்களுடைய சிரமங்களை குறைப்பதில் வணிகர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிச்சயமாக வணிகர்கள் காப்பாற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நாம வெறுமனே லாபம் பார்க்கறதுக்கு மட்டும் வியாபாரம் பார்க்கல. வியாபாரம் என்பது மக்களுக்கு அவர்களுடைய தேவையான பொருட்களை இலகுவாக அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது வணிகத்தினுடைய நோக்கத்தில் மிக முக்கியமான நோக்கம். இன்னைக்கு எல்லாம் செதஞ்சு போச்சு. வணிகம் என்பது வெறுமனே காசு பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆகி போயிட்டதுனால இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு ஏதோ புதிர் மாதிரி தெரியும்.
இஸ்லாமிய பார்வையில் வணிகம் என்பது வெறும் காசு பார்க்குற விஷயம் மட்டும் கிடையாது. அதோடு சேர்த்து மக்களுக்கு சேவை செய்வது ஒரு மிக முக்கியமான நோக்கம். அதனால தான் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களில் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்காமல் இருப்பதற்கு வணிகர்களும் சில பொறுப்புகளை, சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அருமையான தோழர்களே, பொதுமக்களுடைய நலன் நாடுவது என்பது வணிகர்கள், குறிப்பாக முஸ்லிம் வணிகர்களுடைய அடிப்படை நோக்கமாக, அம்சமாக இருக்க வேண்டும். எரிகிற வீட்டில் பிடுங்கியது வரை லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, ஒரு முஸ்லிம் வியாபாரி இருக்க முடியாது. அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த வகையில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களில் பெருந்தன்மையாக தங்களுடைய வணிகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருந்தன்மையாக வைத்துக்கொள்ள, அதாவது ஓரளவுக்கு லாபம் இருந்தால் போதுமானது. அதாவது அவங்க ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு, அடுத்த அந்த வணிகத்தை தொடர்ச்சியாக கொண்டு செலுத்தக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு லாபம் இருந்தால் போதும். லாபத்தை வாரி குவிக்கிற வேலையை இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஹ வ இதஷ்தரா வ இதக்தலா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கிருபை செய்யட்டும், அந்த மனிதர் விற்கும் போதும் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார், வாங்கும் போதும் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார், உரிமை கோரும் போதும் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார். அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், கிருபை செய்யட்டும் என்று சொன்னாங்க. அப்ப எனவே அருமையான தோழர்களே, இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களில் மக்களுடைய நலன், அதை மையப்படுத்தி வணிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தான தர்மங்கள் அதில் ஈடுபடுறது என்பது மிக முக்கியமான விஷயம். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெளியூரில் போய் வணிகம் பார்த்துட்டு சரக்குகளோட ஒரு 1000 ஒட்டகம், அதாவது வணிக ஒட்டகங்கள், அதாவது சரக்குகளோடு சேர்ந்து 1000 ஒட்டகங்கள் மதீனாவுக்கு வருது. வந்த உடனே மதீனாவுடைய வணிகர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வெளிச்சமாக இருந்துச்சு. சரக்கு இல்லாமல் இருந்துச்சு, 1000 ஒட்டகத்தில் சரக்கு வந்துருக்கு, உஸ்மான் இல்லாமட்ட போய் நாம் பர்ச்சேஸ் பண்ணி விற்கலான்னு சொல்லிட்டு உஸ்மான் இல்லாமட்ட வர்றாங்க. வந்து உஸ்மான் இல்லாம கேட்குறாங்க, இந்த பொருள்களை நாங்கள் வாங்கி தர்றோம், இதற்கு நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு லாபம் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க 200 மடங்கு லாபம் தரோம். நாங்கள் 200 மடங்கு, ஒரு திர்ஹத்துக்கு 2 திர்ஹம் தர்றாங்கிறாங்க. அதாவது 1க்கு 2 தர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1க்கு 2ன்னா என்ன அர்த்தம்? 200 மடங்குன்னு அர்த்தம். 200 மடங்கு லாபம் தராங்க. உஸ்மான் இல்லா சொன்னாங்க, இல்லையே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தர்றதாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னாங்க. அப்படின்னா 1க்கு 4 தர்றோம் அப்படின்னா, 4ன்னா என்ன அர்த்தம்? 400 மடங்கு, 400%, 400 மடங்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னா. உஸ்மான் இல்லா சொன்னாங்க, இல்லையே, இன்னும் கூடுதலாக தர்றேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அப்படின்னா. அப்படியா, 5 தர்றோம், நாங்கள் 500 மடங்கு நாங்கள் தருகிறோம். உஸ்மான் இல்லா சொன்னாங்க, இல்லை, எனக்கு இன்னும் கூட கொடுக்குறதாக வாக்குறுதி இருக்குது, தந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மதீனாவுடைய அந்த வணிகர்கள்லாம் சொன்னாங்களாம், நாங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட வந்துட்டோம், வேற வணிகர்கள் மதீனாவில் இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியல, யார் உங்களுக்கு இன்னும் கூட லாபம் தரேன்னு சொன்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்போ சொன்னாங்க, எனக்கு கூட லாபம் தரேன்னு சொன்னது வணிகர்கள் அல்ல, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், 1க்கு 10 முதல் 700 மடங்கு வரை சொல்லியிருக்கிறான். 1க்கு 10ன்னா என்ன அர்த்தம்? 1000 மடங்குன்னு அர்த்தம். 1000 மடங்கு. நீங்கள்லாம் 50 மடங்கு வரை தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு 1000 மடங்கு தர்றதுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். அதுவும் இன்னும் நான் இஹ்லாஸோட கொடுத்தேன்னு சொன்னா 1000ங்கிறது 70,000 மடங்காக மாறும். 700 மடங்குன்னு என்ன அர்த்தம்? 70,000 மடங்குன்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லியிருக்க 70,000% எனக்கு அல்லாஹ் தருவதாக சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர்களுக்கு முன்னாலேயே சொன்னாங்களாம், உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன், இந்த 1000 ஒட்டகங்களில் வந்திருக்கிற அத்தனை சரக்குகளும் மதீனாவினுடைய ஏழைகளுக்கு நான் தர்மமாக கொடுப்பேன். தோழர்களே, நாம் புரிஞ்சுக்கிறணும், இந்த மாதிரி நெருக்கடியான நேரங்கள், அதுக்காக நீங்கள் இருக்கிறத ஃபுல்லாக கொடுத்துற சொல்லலை. உஸ்மான் இல்லாமல் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுக்கல, அன்னைக்கு வந்த வியாபாரத்தை அப்படி கொடுத்தாங்க. அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க சமூகத்துக்கு பாரமாக வந்து நிற்கலை.
ஆனால் இருந்தாலும் இது நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, அது மட்டுமல்ல, இந்த விளையாட்ட நெருக்கடியான காலகட்டங்களில் வேறு சில வழிகாட்டல்களையும் மார்க்கம் நமக்கு தருகிறது. முதலாவது, கண்டதையெல்லாம் வாங்கி குவிக்கிற மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கிறோம். எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வாங்கணுங்கிற வெறி நமக்கு உள்ளே ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த பொழுதுபோக்குக்காக வேண்டி ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மோகம் நிறைய இருக்குது. தயவு செய்து அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது பிரதமர் சொல்கிறாரு 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்க வேணான்னு. ஆனால் சில ஆய்வாளருடைய கருத்துப்படி இந்த நெருக்கடி 31 வரைக்கும் நீடிக்கலாம்னு சொல்கிறாங்க. 2031 வரைக்கும் நீடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் இல்லாமல் கையை பிசைந்து கொண்டிருப்பது என்பது மகா முட்டாள்தனம். அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பொருளாதாரம் இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? பிரதமர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வேலைக்கு போகிறது, வெளியில் வேலைக்கு போகாதீங்கிறார். வீட்டுக்குள்ள உட்காந்து வேலை பாருங்கிறார். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருமே. என்ன ஞாபகம் வரும்? கொரோனா ஞாபகம் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் வச்சு கூட்டுறதுக்கு இன்னொரு வேலை நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் கண்டதை வாங்குறது, இஷ்டத்துக்கு வாங்கி தொலைக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை தயவு செய்து கட்டுப்படுத்த வேண்டும். நாம் எது தேவையோ அதை அளவோடு வாங்கி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு போகணும். கடைக்கு போகும்போது என்ன வேணும்னு எழுதிட்டு போகணும். அங்கே வெறும் பக்கெட்டை தூக்கிட்டு பார்க்க அதில் ஒன்று இதில் ஒன்று முதல்ல அந்த வேலையை நிப்பாட்டணும். இதெல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரம். உள்ளுக்குள்ளே போய் பார்க்கறது தான் எடுத்து போடுறது அந்நிய நாடுகளுடைய கலாச்சாரம். நமக்கு அப்படி இல்லை. வீட்டில் என்ன பொருள் காலியாக இருக்குதுன்னு பார்த்து அதை மட்டும் வாங்குறதா நம்முடைய வேலை. அதைத்தான் செய்யணும் தயவு செய்து. அதில் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவு குறைவாக நாம் பொருட்களை நுகர்ந்து பொருட்களை பயன்படுத்தி சேமிக்க முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அருமையான தோழர்களே, இது முதலாவது வழிகாட்டுதல். அடுத்து 2வது வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னால், பொருட்கள் விரயமாவதை தயவு செய்து நாம் அறவே ஒழிக்க வேண்டும். விரயம் செய்யவே கூடாது, வீணடிக்கவே கூடாது. திருமணங்களில் விசேஷ இடங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உணவுப் பொருட்கள் வீணாகின்றன. எவ்வளவு உணவுப் பொருட்கள். தயவு செய்து அதை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். நமக்கு உண்பதற்கு அனுமதி இருக்கிறது, தர்மம் கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது, வீணடிப்பதற்கு அனுமதியே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வாங்கப்பட்டது நம்முடைய காசுகளால் இருக்கலாம். ஆனால் அது உற்பத்தியானது என்பது சமூகத்தின் உழைப்பையும் வளத்தையும் பயன்படுத்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம 60 ரூபா கொடுத்தா 1 கிலோ அரிசி கிடைச்சிடும். வாங்கப்பட்டது வேணா நம்ம காசாக இருக்கலாம். ஆனால் அந்த 1 கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு பின்னால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது, எத்தனை பேருடைய எவ்வளவு வளங்கள் இருக்கின்றன. அப்போ நாம 1 கிலோ அரிசி சாப்பாட்டை வீணாக்கணும்னு சொன்னால் அத்தனை பேருடைய உழைப்பையும் வளத்தையும் சேர்த்து நம்ம நாசமாக்குற மாதிரி. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எனவே வீணடிக்கிறத அறவே தவிர்க்க வேண்டும். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வீணடிப்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் என்று சொல்றாங்க. கடுமையான வார்த்தைகளால் அல்லாஹ் தஆலா விமர்சிக்கிறான். நாம் அதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து 3வது தோழர்களே, செலவினங்களில் எது முதலாவது, எது அடுத்து, எது 6 மாசத்துக்கு பின்னாடி செய்ய வேண்டியது அப்படிங்கிறத ப்ரையாரிட்டி தெரிஞ்சுக்க நமக்கு தெரியணும். 3 மாசம் கழிச்சு வாங்க வேண்டிய ஒரு பொருளுக்கு இன்னைக்கே காசை கொடுக்கக்கூடாது, இன்னைக்கே அதை வாங்கி வைக்கக்கூடாது. எது முதலாவது செலவு செய்யறது, எது அடுத்து செலவு செய்யணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டி நமக்கு மிக முக்கியமான தேவை இருக்கு. அது தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே மாதிரி தோழர்களை சில பேரை பார்க்குறோம், ஃபர்னிச்சர் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்கு 10 தான் வீடு இருக்கும். 8க்கு 8 நிறைக்கிற மாதிரி ஃபர்னிச்சரை வீட்டுக்குள்ளே வாங்கி போட்டுட்டு வீட்டில் உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் வாசலில் உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? இது தேவையா? இது தேவையா? எங்கள் வீட்லேயும் சோஃபா இருக்குது. சோஃபானா அந்த சோஃபாவுக்கு போயிடக்கூடாது, சோஃபா செட்டு அதை சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? எங்கள் வீட்லேயும் சோஃபா இருக்குது, எங்கள் வீட்லேயும் ஃபர்னிச்சர் இருக்குது காட்டு. அது எதுக்குன்னு அந்த பெருமை, பெருமை எதுக்கு? வீட்டை ஃபுல்லாக நிறச்சி ஃபர்னிச்சரை போட்டுட்டு எதுக்கு வெளியில் வந்து உட்காந்துருக்கணும்? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர்களே,
இன்றைக்கு வாங்கப்படக்கூடிய பொருட்களில் 2/3 பங்கு அலங்கார தேவைகளுக்காகத்தான் வாங்கப்படுகிறது. அலங்கார தேவைகளுக்கு, இன்னொரு வார்த்தையில சொல்றதுன்னா ஆடம்பர தேவைகளுக்கு தான் இன்றைக்கு வாங்கப்படுகிறது. அத்தியாவசிய தேவைக்கு நிறைய செலவு பண்றது இல்லை. அலங்கார தேவைக்கும் ஆடம்பர தேவைக்கும் தான் இன்றைக்கு 2/3 பங்கு காசு செலவு செய்யப்படுகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்கரேஷனுக்கு எவ்வளவு செலவு, டெக்கரேஷனுக்கு எவ்வளவு செலவு, உடைக்கு எவ்வளவு செலவு, ஒரு தடவை போட்டுட்டு கட்டுற அந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவு. எல்லாத்தையும் விட மேக்கப்புக்கு செலவு பார்த்தீங்களா, அது இன்னைக்கு பேக்கேஜ்னு வந்து தொலைஞ்சிருச்சு. அதாவது முதல் நாள் மெஹந்தி நிகழ்ச்சி, அடுத்து கல்யாணம் காலையில், அடுத்து ரிசப்ஷன், அடுத்து இன்னொரு தடவை, அதில் ஏதோ ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி, எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோட வேலை. கையில் மருதாணி வைக்கிறதுக்கும், தலையில் கொஞ்சம் போல் கிரீமை பூசி விடுறதுக்கும், மூஞ்சில் கொஞ்சம் போல் கிரீமை பூசி விடுறதுக்கும் எவ்வளோடா பேக்கேஜ்னு கேட்டால் 70,000 80,000. இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைங்க கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போகும்போது பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத்து நபில் தொழுதுட்டு போவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. சலூனில் இருந்துக்கிட்டு அப்படியே வருதுங்க நம்ம பிள்ளைங்க. ஹேர் ஸ்டைல் அங்கே போகுதுங்க, மேக்கப்புக்கு போகுதுங்க, அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வருதுங்க. இந்த மாதிரி ஆடம்பர தேவைகளுக்கு தான் அதிகமாக செலவு செய்யப்படுது. தயவு செய்து குறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்பான், இந்த காசை எப்படி சம்பாதிச்ச, இந்த காசை எப்படி செலவு பண்ண, சொல்லாம அல்லாட்ட நின்ன இடத்த விட்டு நகர முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது நம் போன்ற மக்கள் எவ்வளவு தூரம் பாதிப்படைகிறார்கள் என்பதை தயவு செய்து கொஞ்சம் கரிசனையுடன் கவனித்தால் இதையெல்லாம் நாம் தவிர்ப்பது என்பது முடியாத காரியம் அல்ல என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், காசு பணத்தை வச்சு செலவு பண்ணி பாருங்க. ரூபா நோட்டு அதை வச்சு செலவு பண்ணுங்க. கிரெடிட் கார்டை வச்சு செலவு பண்ணாதீங்க. டெபிட் கார்டை வச்சு செலவு பண்ணாதீங்க. செக்கு கொடுத்து செலவு பண்ணாதீங்க. செக்கை கொடுக்கும்போது மனசு வலிக்காது. டெபிட் கார்டு கொடுத்து காசு பொருள் வாங்கும்போது மனசு வலிக்காது. கிரெடிட் கார்டு கொடுக்கும் போது மனசு வலிக்காது. நீங்க காசு கொடுத்து வாங்கி பாருங்க, மனசு வலிக்கும். நம்மகிட்ட காசு போகுதேங்கிற அவன்கிட்ட கொஞ்சம் குறைச்சி கேட்போம். ஆனா அட்டையை வச்சு வாங்கினா குறைச்சி கேட்க மாட்டான். அட்டையை வச்சு வாங்கினா குறைச்சி கேட்டா நம்மளை ஏதோ கிராமத்தான் போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்கன்னு நம்மளே கேட்காம இருக்கும். எனவே காசு வச்சு செலவு பண்ற அந்த பழக்கத்தை தயவு செய்து பட்டு போகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகள் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நடைமுறைகளை நாம் கண்டிப்பாக பேண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல போதுமென்ற மனம், தயவு செய்து இருப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனசு வர வேண்டும். நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். செருப்பில்லை அப்படின்னு கவலைப்படக்கூடாது. காலே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறான், காலே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறான், அவங்கள பார்க்கணும். அப்போ சாதாரணமான செருப்புகளை வாங்கி போட்டாலே போதும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். இருக்கிறத வச்சு போதுமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தோழர்களே, விளம்பரங்களை பார்த்து மதிமயங்கக்கூடாது. விளம்பரங்களை பார்த்து மதிமயங்கக்கூடாது. விளம்பரத்தினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, உன் ஜேபில் இருக்கிற காசை முதலாளி எடுத்து கல்லால போடுறது தான் விளம்பரத்தினுடைய நோக்கமே. அதான் நோக்கம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கடைக்குள்ள நீங்கள் போகிறீங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை கடைசியில் வச்சுருப்பான். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை ஃபுல்லாக வெளியில் வச்சுருப்பான். அது எப்படி வச்சுருப்பான் தெரியுமா? பை ஒன் கெட் ஒன் டூ, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒன்று வாங்கினா 9 இலவசம். அவனை மாமனை மச்சானா இலவசம் நமக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா மொத்தமாக சேர்த்து காசு உருவுறதுக்குள்ள ஒரு முதலாளித்துவ டெக்னிக் அது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரியான அடிப்படையில் நம்முடைய பொருளாதார செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் போதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார சவால்களிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் அக்கறையோடும் கரிசனையோடும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து எல்லா சமூக மக்களையும் காப்பாற்றி அருள்புரிவானாக என்று துஆ செய்தவனாக வேண்டி விரும்பி துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.